ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஐஃபோனை வந்து தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 தான் இது. இந்த ஃபோன் வந்து நம்ம வாங்கினதுலாம் இல்லை, நமக்கு வந்து இது ஆஃபீஸில் டெஸ்டிங்காக கொடுத்த மொபைல் தான் இது. நம்ம இந்த மொபைலை வந்து இப்போ நம்ம குயிக்காக அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. இந்த கொடுத்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செலோடேப் பறித்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும் டைம் ஆகிடுச்சு, அதனால் பிரிக்க முடியாதனால நான் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பாக்ஸ் வந்து யாரும் பிரிக்கலை. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட் டைம் பிரிக்கிறோம். நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இப்போ ஐஃபோனே கையில் அன்பாக்சிங் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். உள்ள பார்த்திங்கன்னா இது வந்து கலர் வந்து பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். ஸ்டிக்கர் நல்லா அழகாக பிரித்தான். இதை எப்படி ஆன் பண்ணுறது மாதிரி தெரியலையே. இந்த மிளகா தமுத்தினால ஆன் ஆக மாட்டுது, என்ன பண்ணுறது? அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து மேலே நம்ம இதை பிரிக்கும் போது ஸ்டிக்கர் கிடச்சிதில்ல, அந்த ஸ்டிக்கரை பார்த்து இது பண்ணலான்னு தோணுச்சு, எங்கே பவர் பட்டன் அப்படின்ட்டு. இது வந்து அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அடாப்டர்லாம் எதுவும் கொடுக்கல. இது வந்து புக்கிங் மேனுவல் புக்கு, சிம் எஜெக்டர் டூலு, ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரில, இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். நம்ம இதை ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு மொபைல் எப்படி ஆன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம மொபைலை பிரிக்கும் போது மேலே ஸ்டிக்கர் பிரிச்சுல அதில் வந்து ரைட் சைடில் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் பட்டன் அப்படின்ட்டு. அந்த பட்டனை தான் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி எப்படி ஆன் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அந்த பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆப்பிள் லோகோ வந்து தெரியுது பாருங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐஃபோன் 4 5 அது மாதிரி யூஸ் பண்ணேன், அவ்வளோதான் அது. ஆனால் அதில் சார்ஜ் நிற்காததுனால எனக்கு ஐஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணல. இப்போ இந்த ஃபோன் வந்து நான் கொஞ்ச நாளாகவே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபோன் வந்து நல்லாயிருக்கு, வீடியோ குவாலிட்டி, கேமரா வீடியோக்கு எல்லாமே ஃபோன் வந்து நல்லாயிருக்கு. தேங்க்யூ.